ஐயோ பாவக்காவா, பாவக்காவே பிடிக்காதவங்களுக்கு ஆந்திரா ஸ்டைல்ல காக்கரக்காய உள்ளிக்காரம் செஞ்சு கொடுங்க. கசப்பு தன்மையே இல்லாம இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாவக்காவை 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்ப இது உள்ள விதைகள் எல்லாமே எடுத்துடலாம். பாருங்க, எல்லா பாவக்காவை இதே மாதிரி தான் எடுத்து வச்சிடலாம். இப்ப பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து, கடலை பருப்பு, ஜீரகம், தனியா இது 4 வறுத்துட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இதே எண்ணெயில வெங்காயம், பூண்டு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கொஞ்சமா மஞ்சள் சேர்த்து இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கின்னு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்ப இந்த பாவக்காவை எண்ணெயில நல்லா சாஃப்டா வரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறி இருக்கு. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஃப்ரை பண்ணி வச்ச பாவக்கால இந்த மசாலாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அது இருக்கட்டும். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலா தடவி வச்ச பாவக்காவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த ஆந்திரா ஸ்டைல் காக்கரக்காய உள்ளிக்காரம் ரெடி.